ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி செம்பருத்தி பூவில் டீ வச்சு குடிச்சு. ஏன்னா நம்மளோட செம்பருத்தி செடியில் பூவே பூக்கலை. இப்போ திரும்பியும் பூ பூக்க ஆரம்பிச்சனால ஒரு 3 பூ வந்து பறித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அதில் 3 பூவையும் கழுவி உள்ளே போட்டாச்சு. இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க அதோட கலர் சேஞ்ச் ஆகி அந்த பூவில் இருக்க கலர்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபில்டர் பண்ணும்போது பார்க்குறக்கு வந்து பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். இது மாதிரி நம்ம சங்குப்பூலையும் டீ வைக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். பனவெல்லம், நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு டீ வச்சு குடிக்கும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா பர்பிள் கலரில் இருக்கிற நம்மளோட செம்பருத்தி பூ டீ வந்து அப்படியே சிவப்பு கலரில் மாறும். இது எதுக்கு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் கண்ணாடி டம்ளர் இல்லை, இதில் ஊற்றி காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா கலர் தெரியும் அப்படின்றக்காக. அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து குடிச்சிட வேண்டியதுதான். இந்த டீ வைக்கிறதுக்கு ஒத்த செம்பருத்தி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுக்கு செம்பருத்தி, ஹைப்ரிட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது.